வணக்கம். நமது இந்த சுவாரஸ்யமான வரலாற்று விளக்க பதிவிற்கு உங்களை ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வரலாற்று ஆய்வாளர்களே அவங்க பாடப்புத்தகங்களை மாற்றி எழுத வச்சுக்கிட்டு இருக்கிற வைகை நதி நாகரிகத்தோட மையப்புள்ளியான கீழடியை பத்தி தான். கீழடி அப்படின்னு சொன்ன உடனே அதோட தொன்மையும் பெருமையும் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா பல வருஷங்களா வெறும் இலக்கியங்கள்ல மட்டுமே நம்ம படிச்சுட்டு இருந்த சங்ககால வாழ்வியலை அறிவியல் பூர்வமா அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின பெருமை இந்த இடத்துக்கு தாங்க இருக்கு. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச வரலாற்று தரவுகளை எல்லாம் தாண்டி வெளியில சொல்லப்படாத ஒரு பிரம்மாண்டமான ரகசியம் இன்னும் அந்த மண்டுக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கு. இது ஏதோ கற்பனை கதை இல்லைங்க. உலகெங்கிலும் இருக்கிற தொல்லியல் நிபுணர்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வர்ற ஒரு நிஜமான உண்மை. அந்த உண்மை மட்டும் முழுசா வெளியில வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறே வேற திசையில பயணிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அங்க என்னதான் இருக்கு, வாங்க அதை பத்தி இன்னைக்கு நாம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். சரி, இப்போ நம்ம எல்லாருடைய மனசுலயும் எழும்புற முதல் கேள்வி இதுதான். கீழடியோட அந்த சொல்லப்படாத ரகசியம் என்ன? செய்திகள்லயும் சரி, கட்டுரைகள்லயும் சரி, இதுவரைக்கும் பல ஆச்சரியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா கொஞ்சம் எண்களையும் தரவுகளையும் வச்சு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு விளங்கும். அதாவது கீழடி அகழாய்வு நடக்கிற அந்த தொல்லியல் மேடு இருக்கு பாத்தீங்களா, அது சுமார் 110 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. ஆனா பல கட்டங்களா நடந்த ஆய்வுகள்ல நாம இதுவரைக்கும் தோண்டி எடுத்திருக்கிறது வெறும் 2-3% நிலப்பரப்பை மட்டும்தாங்க. இதை கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று நாவலோட முதல் பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு முழு கதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டதா நினைக்கிறதுக்கு சமம். அந்த 110 ஏக்கர் நிலப்பரப்புக்கு அடியில இன்னும் எத்தனையோ கட்டிட கழிவுகள், தொழில்கூடங்கள், பழந்தமிழர்களோட நாகரிக சுவடுகள்னு நம்மளால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத பல தரவுகள் அப்படியே உறங்கிட்டு இருக்கு. இந்த முழுமையான பரப்பளவை நாம இன்னும் முழுசா தொடவே இல்லை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய புதிரே. சரி, இதை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். தொல்லியல் துறை வல்லுநர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் ரொம்ப தெளிவா ஒருமித்த கருத்தோட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, கீழடி அகழாய்வு இன்னும் அதோட முழுமையான இலக்கை அடையவே இல்லை. இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச செங்கல் கட்டமானங்கள், சுடுமண் குழாய்கள், உரைக்கிணறுகள், இது எல்லாமே ஒரு அட்வான்ஸ்டான நகர நாகரிகத்தோட வெறும் சின்ன அடையாளங்கள் மட்டும்தாங்க. அப்போ நிபுணர்கள் இன்னும் ஆழமா எதை தேடுறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். அந்த மக்களோட முழுமையான பொருளாதார கட்டமைப்பு, அப்புறம் அவங்களோட தொழில்முறை சார்ந்த ஆதாரங்களை தான் அவங்க தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ரோமானியர்களோட இருந்த வணிக தொடர்பை காட்டும் ரவுலட் பானையோடுகள், அதே போல வடக்கே கங்கை சமவெளியோட இருந்த தொடர்பை காட்டும் அகேட் மற்றும் சூதுபௌல மணிகள், இப்படி இதுவரைக்கும் கிடைச்ச சான்றுகள் எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான பன்னாட்டு வணிக வலையமைப்போட சின்ன சின்ன துணுக்குகள் தான். அப்போ அந்த பகுதியோட மையத்துல ஒரு மாபெரும் தொழில் கூடமோ அல்லது ஒரு பெரிய சந்தை பகுதியோ இன்னும் அந்த மண்ணுக்குள்ள அப்படியே பாதுகாப்பா புதைஞ்சிருக்கலாம் அப்படிங்கறதா ஆய்வாளர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. இது நமக்கு மிக தெளிவா எதை காட்டுதுன்னா, நாம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச தரவுகளுக்கும் இனிமே வரப்போகும் அந்த பேருண்மைக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசத்தை தான். ஒரு பக்கம் இதுவரை நாம அறிஞ்சுக்கிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மிக நேர்த்தியான வடிகால் அமைப்பு, ரொம்பவே நுட்பமான நெசவு தொழிலுக்கான தறிக்குண்டுகள், தங்கம் மற்றும் செம்பு ஆபரணங்கள், எல்லாவற்றுக்கும் மேல அவங்க ஒரு எழுத்தறிவு பெற்ற சமூகமா இருந்தாங்க அப்படிங்கிறத காட்டும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பானை ஓடுகள்னு பல வியக்கத்தக்க சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு மாபெரும் உண்மை இன்னும் வெளிவராம காத்துட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? சங்க காலத்தோட மைய அரசியல் கட்டமைப்பு. மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த சமுதாயத்தை நிர்வகித்த நிர்வாக கட்டமைப்புகள், பெரிய அளவிலான பொது கட்டிடங்கள் அல்லது அரசு கூடங்கள் எல்லாம் எங்கே? இவ்வளவு திட்டமிட்டு ஒரு நகரத்தை உருவாக்குன அந்த சமூகத்தோட மைய அரசியல் கட்டமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான விடை இன்னும் அந்த அகழாய்வு குழிகளுக்கு கீழே அந்த பிரம்மாண்டமான நிலப்பரப்புல பத்திரமா புதைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த அகழாய்வையும் எந்த இடைவெளியும் இல்லாம முழுமையா தோண்டி முடிக்கும் போது காலக்கணிப்புல ஒரு மிகப்பெரிய புரட்சியே நடக்க வாய்ப்பு இருக்குங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சங்க காலம் அப்படிங்கிறது கிமு 300ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மட்டுமே பழமையானது அப்படின்னு பரவலா நம்பப்பட்டு வந்தது. ஆனா கீழடியில கிடைச்ச பொருட்களோட கார்பன் டேட்டிங் முடிவுகள் அந்த எல்லையை கிமு 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பின்னோக்கி தள்ளிடுச்சு. இது இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஆய்வுகள் இன்னும் தொடர்ந்து நடக்கும்போது அடுத்தடுத்த கீழடுக்குல கிடைக்கிற தரவுகள் இந்த எல்லையை கிமு 8ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முற்பட்ட காலமா மாத்தி அமைக்கக்கூடும். ஒருவேளை அப்படி நடந்தா சிந்து சமவெளி நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கும் தென்னிந்தியாவோட சங்ககால எழுச்சிக்கும் இடையில இருக்கிறதா சொல்லப்படுற அந்த நீண்ட இருண்ட கால இடைவெளி முற்றிலுமா அடைக்கப்பட்டுடும். இது தமிழர்களோட வரலாறு நாம நினைச்சதை விட பல நூற்றாண்டுகள் பழமையானது அப்படிங்கறத அறிவியல் பூர்வமா நிரூபிக்கிற ஒரு மாபெரும் வரலாற்று சாதனையாவே மாறும். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா,
இதுவரைக்கும் நாம பாடப்புத்தகங்கள்ல படிச்சு ரொம்ப உறுதியா நம்பிக்கிட்டு இருக்கிற நம்ம பழைய வரலாறு ஒருவேளை முழுமை பெறாததா, அதாவது பாதியிலேயே நிற்கக்கூடியதா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒரு காலத்துல பழங்கால தென்னிந்திய பகுதி அப்படிங்கிறது பெரும்பாலும் கிராமப்புறம் சார்ந்த விவசாயம் சார்ந்த ஒரு சமூகமாவே இருந்தது அப்படிங்கிற ஒரு சுருங்கிய பார்வை நம்ம கிட்ட இருந்துச்சு. ஆனா கீழடி அந்த பிம்பத்தை அப்படியே சுக்குநூறா உடைச்சிருச்சுங்க. சங்ககால தமிழ் சமூகம் அப்படிங்கிறது வெறும் விவசாய சமூகம் மட்டும் கிடையாது. அவங்க மிக உயர்ந்த எழுத்தறிவு பெற்றிருந்தாங்க. உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வணிகம் செய்யற அளவுக்கு தொழில்மயமாக்கப்பட்ட ஒரு சிறப்பான நகர நாகரிகமா திகழ்ந்தாங்க அப்படிங்கிறத தரவுகளோட கீழடி நிரூபிச்சிருச்சு. இதுவரைக்கும் வெளியில வந்த வெறும் 2% சான்றுகளே இவ்வளவு பெரிய வரலாற்று திருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த நகரமும் முழுசா வெளிவரும்போது அது எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் உண்மையா உருவெடுக்கும். சும்மா நினைச்சு பாருங்க. அது நம்ம பழங்கால அரசியல், பொருளியல் மற்றும் சமூக கட்டமைப்பை பற்றிய ஒட்டுமொத்த பார்வையுமே முற்றிலுமா மாற்றி எழுதக்கூடிய ஒரு திருப்புமுனையா கண்டிப்பா அமையும். இது நம்ம முன்னாடி ஒரு மிக ஆழமான கேள்வியை விட்டு செல்லுது. நம்முடைய வரலாறு உண்மையிலேயே முழுமையற்றது தானா? இன்னும் எத்தனையோ ஆழமான ரகசியங்களும் பழந்தமிழர்களோட அறிவுத்திறனை உலகத்துக்கு பறைசாற்றும் ஆதாரங்களும் அந்த வைகைக்கரை மண்ணுக்குள்ள வெளிவர காத்துக்கிட்டு இருக்கா? கீழடியோட இந்த அறிவியல் பூர்வமான தேடல் வெறும் ஆரம்பம் மட்டும்தாங்க. மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற அடுத்தடுத்த ஆச்சரியங்களை இன்னும் ஆழமான வரலாற்று தரவுகளோட நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? இந்த தேடலோட 5ஆம் பகுதி உங்களுக்கு வேணும்னா உங்களோட எண்ணங்களை மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல வியக்கத்தக்க தகவல்களோட அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன்.